மின்மினி பூச்சியின் தைரியமான செயல். வீர தைரியமான சிறிய மின்மினி பூச்சி. ஒரு காலத்தில் மிகச் அழகான காட்டில் ஒரு சிறிய மின்மினி பூச்சி இருந்தது. அதன் பெயர் விளக்கன். விளக்கன் காட்டில் இருக்கும் மற்ற மின்மினி பூச்சிகளின் மத்தியில் மிகவும் சிறியதானது. ஆனாலும் இதன் உள்ளத்தில் இருந்த தைரியம் நட்சத்திரத்தை விட அதிகமாக ஜொலித்தது. ஒவ்வொரு இரவும் மின்மினி பூச்சிகள் இரவின் வானத்தை விளக்கிடக்கூடிய பெரிய ஒளியை விடும். ஆனால் விளக்கனை மற்ற மின்மினி பூச்சிகள் எப்போதும் கிண்டல் செய்து விடுவர். உன் ஒளி மிகவும் சிறியது, நீ வானத்தை விளக்க முடியாது என்று அவர்கள் சிரித்தார்கள். விளக்கன் தனிமைப்பட்டாலும் அதுவும் தன் சிறு ஒளி மேல் நம்பிக்கை வைத்திருந்தது. ஒரு நாள் இரவு விடியாமல் இருளானதும் ஒரு பெரிய புயல் தொடங்கியது. காற்று பலமாக கத்தியது. மேகங்கள் வானம் முழுவதையும் மறைத்துவிட்டது. காட்டின் இரவில் எந்த ஒளியும் இல்லை. மிருகங்கள் பயத்தில் துடித்தன. அவற்றுக்கு பயமகற்றும் ஒளி தேவைப்பட்டது. ஆனால் பெரிய மின்மினி பூச்சிகள் புயலில் பறக்க பயந்துவிட்டனர். விளக்கன் அவற்றின் பயத்தை பார்த்து தன்னுடைய ஒளியை பயன்படுத்தி உதவ முடியும் என்று எண்ணியது. நான் சிறியதாயிருக்கலாம், ஆனாலும் என் ஒளி அவர்களுக்கு வழிகாட்டும் என நினைத்து தனது சிறிய இறக்கைகளால் புயலை எதிர்த்து பறக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு மிருகமும் விளக்கனின் சிறிய ஒளியை பார்த்து அதனை பின்தொடர்ந்தது. விளக்கன் முயல்களை சொர்க்கத்தில், பறவைகளை கூட்டில், இழந்த நீர்க்குதிரைகளை அவர்களது குடும்பத்திற்கு சேர்த்தது. புயல் அடங்கியதும் மற்ற மின்மினி பூச்சிகள் விளக்கனின் தைரியத்தை கண்டு வியந்தன. சிறியதாக இருந்தாலும் விளக்கன் தனது ஒளியால் காட்டின் அனைத்தையும் பாதுகாத்ததையோர் அன்றிலிருந்து விளக்கனை யாரும் கிண்டல் செய்யவில்லை. அது காட்டின் நாயகனாக மாறியது. ஏனெனில் அதன் ஒளி மிகச் சிறியது என்றாலும் அது உண்மையான தைரியத்தால் நிரம்பியிருந்தது.